கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆச்சி கரம் மசாலா அதுலேண்ட சார்ந்து போட்டோம். ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நல்லா இந்தமாரி கிண்டி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இது நாங்கள் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு நம்ம அரிஞ்சு வச்சு வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டு நல்லா இந்தமாரி ஸ்டேஜில் கிண்டுக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோம். உப்பு போட தேவையில்ல. ஏற்கனவே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்குலேயே உப்பு போட்டு தான் நம்ம வச்சுருந்தோம். அதனால் இப்போதைக்கு நம்ம உப்பு போட தேவையில்ல. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு ஓகேனா ஓகே, இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் உப்பு கொஞ்சம் கரெக்டாக இல்லை, அதனால் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்தோம்ல, இப்போ நல்லா ஃபைனலி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா இறக்கிட்டோம். இப்போ பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்ட்டு. இன்றைக்கி டின்னர் நான் பார்த்திங்கன்னா மூடிடுச்சு எங்கள் அம்மா. வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்த்திங்கன்னா பால்கோவா செய்கிறது எப்படின்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் அடுத்த வீடியோவுக்கு. அதுக்கு நம்ம சேனலு என்ன பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க மக்களே. ஒரே ஒரு லைக் மட்டும் எனக்காக பண்ணிடுங்க. பாய் பாய், ஷூ டாட்டா. இது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக. பாய் மக்களே.